அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி உண்டான லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் பருப்பை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து கழுவிட்டு திருப்பி அதிலே வேக வச்சுருக்கேன். பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் வந்து காயம், அதுக்கப்புறம் சீரகம், இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து தான் நான் வேக வச்சுருக்கேன். பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே பருப்பு வெந்துருச்சு. ஒரு 15 நிமிஷத்துலேயே பருப்பு வெந்துருச்சு. நைட்டு ஊற போட்டதுனாலையும் 2 மண்சட்டியில் வச்சு வேக வச்சதுனாலையும் வெந்துருச்சு. இன்றைக்கி காய் என்ன காய் நான் கட் பண்ணி போட்டிருக்கோம்னா, சொரைக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பொடி உள்ளி இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் காய் முங்குற அளவுக்கு வச்சா போதும். காய் நல்லா வேகட்டும். இந்த சைடில் உள்ள பாத்திரத்தில் என்னென்னா, நான் தாளிசத்துக்காண்டி எண்ணெய் ஊற்றிட்டு உள்ளி போட்டு வதக்குறேன். இந்த பாத்திரம் ஏன் அப்படி கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து நெய் உருக்குன பாத்திரம், அதனால தான் அது அப்படி இருக்குது ப்ரௌன் கலரில். அதுக்கப்புறவு நான் கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைங்காய், வழுதனைங்காய், இது தக்காளி இது எல்லாம் போட்டுட்டு நான் வந்து ஒரு பச்சடி வைக்கிறேன். இந்த பச்சடி வந்து நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ரச சாதம், மட்டன் ஒயிட் குருமா, அதுக்கு தான் இந்த வெண்டைங்காய் பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெண்டைங்காய் கூட நம்ம கத்திரிக்காய் போடலாம், வழுதனைங்காய் போடலாம், இல்லை ப்ளெயினாக வெண்டைங்காய் மட்டும் போட்டு வைக்கலாம். நான் இந்த 2 காயும் போட்டிருந்தேன், நல்லா இருந்தது. அப்போது அதுக்கும் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பும் போட்டுட்டு கொஞ்சமாக புளி கரைசல் ஊற்றி வேக வச்சுக்கணும் அந்த பச்சடிக்கு. அதுக்கப்புறம் இங்கே என்னென்னா, சாம்பாருக்கு வச்சிருந்த காயெல்லாம் வெந்துருச்சு. அப்போது தேங்காய் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி ஊற்றிக்கிடுதோம், மல்லி இலையும் போட்டுட்டு ஒரு கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறவு நம்ம அதுக்கு ஒரு தாளிசம் போடணும். உள்ளி, கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அதை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த சைடு என்னென்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பாத்திரத்தில், மண் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பல்லாரி, இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட்டு, தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி இதையும் போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. ஏன்னா சேமியா பிரியாணி மாதிரி எம்டி பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு தான். இதுக்கு வேறு எந்த காயும் போட வேண்டாம், இப்படி மாதிரி ப்ளெயினாக செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு டிஃபன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சதாகவும் இருக்கும், நமக்கும் ரொம்ப சிம்பிளாக வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும். அதனால் இது வந்து சேமியா பிரியாணி தான். இதில் கூட நம்ம சிக்கனோ மட்டனோ போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து ப்ளெயினாக தான் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்களுக்கு பிளேட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. இனி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் இனி நம்ம எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி நான் வந்து மத்தியானத்துக்கு நான் வந்து எனக்கு பிளேட்டில் சாப்பாடு போட்டிருக்கேன். சோறு, சொரைக்காய் சாம்பார், வெண்டைங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் 2 அப்பளம் எடுத்திருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.